பழனி பஞ்சாமிர்தம். ஸோ 130 லிட்டரு 180 கிலோ. இதில் பழம் எவ்வளோண்ணா? எவ்வளோ பழம்? 1500. ரோஸ் கலர் கட்டி பாருங்க. அந்த இந்த பிளேடு அதே சவுண்டில் அவர் சொல்கிறது பதிவாகாதுங்கக்கா, அதனால தான் 2 தாட்டி கேட்டது. தம்பி அதை பேச முடியாது. ஆ பேரிச்சம்பழம் எத்தனை கிலோண்ணா இதுக்கு? 7. இல்லை, அது பச்சை கற்பூரங்க.
நோ சார் வெப்பன் வைங்க சூப்பராக இல்லை இது வண்டியை சரியாக போகல. அந்த சர்க்கரைங்களா? இது சக்கரையா? ஆமாங்க. இதுக்கு சர்க்கரை எங்கேருந்து வாங்குறீங்கண்ணா? ஹோல்சேல் கடை இருக்கு. இல்லை சொந்தமாக நீங்கள் தான் ஆலையெல்லாம் இது வைக்கல? அந்த மாதிரி இல்லை.
பிடிக்குமாண்ணா? இல்லை நீளம் போடுவாங்க தேங்காய் ஊற்றுவாங்க இல்லை நல்லா சிப்பம் போடுங்க. அதே போடுவோமா போயிட்டு வராது. இல்லை அதே பிடிக்கும் பிடிக்கும். கலர் அது சங்கரா அந்த கலர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது சக்கரம். இல்லை இது இந்த பொள்ளாச்சி போடுது அதான் எங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறா சரி சரி இருக்காது. தடுத்து தான் அப்படியே பைய பாருங்க, ஓட்டோடையா இருக்குது. அது சுழிஞ்சாங்க இழுச்சு உள்ள போயிடும் போது. உள்ள போதும் இதுதான் சக்கரை நல்லா இருக்கு இந்த ஜலிகள் சொல்கிறது தான் நம்ம கரும்பாங்க இதுதான் இல்லை சும்மா சொல்கிறானுங்க நாம் யாருக்கும் பார்க்கறது இல்லை அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆள் கிடச்சி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை இல்லை கரும்புலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது 10 மாதம் எல்லாம் கரும்பு நட முடியாது அவுட் வராது விவசாயி லாஸு வாங்கிட்டு போகணும் லாஸு கரும்பு பொறுத்தவரையும் மொத்தம் வெட்ட மாட்டாங்க இது திராட்சை 3/4 கிலோங்களா? ஆமாம்.
வாட்ஸ்அப் ரொம்ப அடிக்கடாதுங்களா? அடி விடாதீங்க. அதான் முக்கியமான நசுக்க வடியில் முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இது பொடி பொருள்னால அவன் நழுவிட்டு போயிடும், மிஷினுக்கு சிக்காது. எடுத்து ஊற்றுலாம். கல்கண்டு எவ்வளோண்ணா? கல்கண்டு 6 கிலோ வரும். 7 தானே இப்போ? பேரிச்சம்பளம் 7ன்னா இதே 7 கிலோ தானே வரும்? இல்லை 7 வரும், 6 வரும். 6 வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு கேட்பாங்க. நீங்கள் 1 கிலோ பஞ்சாமிரதம் வாங்குவீங்க, ஒரு 3/4 கிலோ வாங்குவார். அந்த கறி தான் இதுலேயே. கத்தி வாங்க. மஜால் மேலே ஊற்றுங்க. சும்மா ஒரு இடத்துல சொல்லு அது யூஸ் அப்படி காமிக்கணும். நான் இங்கே வெளியே மாட்டேன்னா கேட்டு கூப்பிட்டா கேட்டு கூப்பிட்றேன். வேலை வச்ச வடை இப்போ வந்து தான் எடுக்குது. காக்கா படுக்க வச்சிங்கன்னா நோட் பண்ணிக்குவேன். வண்டி நம்ம வடி வடை சுடையில் மேலே வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ வந்து தான் காக்காய் எடுக்குது. ஒரு மாதிரி இது ஊற்றிக்கலாம். யாருக்கு? அடிங்க அடிங்க. கையை தாங்க. ஜரூர் வந்து செந்திலண்ணா, நம்ம பாத்திரம் இங்கே இருக்குதே. டப்பா என்னோட பாத்திரம் 6. இல்லை எனக்கு பாத்திரம் டப்பா வேண்டாங்க. ஆமாங்க, அதில் 6 ஃபுல் வேண்டாம், 6 தான். அதுக்கே இல்லைன்னு நாங்கள் பாவோம். அவங்க நிறைய அவங்களுக்கு வேணும், நம்மளே வாங்கிட்டு போயிடணும். ஸோ அப்படி இவங்க அடிக்கிட்டேன். அதுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். டேசை டேசை கூப்பிடுவதை விட டேசை டேசை வேலை செய்யணும் பாட்டம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அண்ணா இதில் அண்ணா துண்டில் தொடச்சிருங்கண்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாம் பேக்கில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கானது 5+1 நடந்து வர்றதுக்கு 1, அது போக நம்ம 5 வாங்குகிறோம். ஓகேங்களா? இல்லைண்ணா அந்த துண்டை அப்படியே கொண்டு எடுத்து கொடுக்குறீங்களா? தொடச்சிக்கிறேன், இது தொடச்சிக்கிறேன். படங்க நானே வரேன். பிடிங்க, கொஞ்சம் தொடச்சிட்டிங்கன்னா தொடச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா சரி. எனக்கு அந்த டப்பாவில் ஊற்றுறதையும் சேர்த்து இதுலேயே ஊற்றிடுங்க 6. சரிங்களா? 5 தனியாக வாங்கிறேன். வர்றதுக்கு 1 சேர்த்து இதுலேயே 6 ஊற்றிடுங்க. சரிங்களா? ஒரு கையில் எடுத்து கை உள்ளுட்டு இழுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இது பண்ண முடியும். இப்படி பண்ணிங்கன்னா சிரமம். லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துட்டு ஒரு ரைட் ஹேண்டில் உள்ளே வலிச்சு விட்டு கை வெளியே எடுங்க. எல்லாத்துக்கும் ஊற்றியில் அப்படி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லைங்க, கடைசியில் மக்கள் கொஞ்சம் இது ஊற்றிக்கலாம்.
சீக்கிரம் வேலை நடக்கு. நீங்கள் வர்றதுக்காக சொல்லலை, டக்குன்னு ஒரு கையை வச்சு கை அப்படியே இங்கே பாருங்க, லெஃப்ட் ஹேண்டிலிருந்து எடுத்து ரைட் ஹேண்டில் கை உள்ள விட்டு ஊற்றுனதே கை உள்ள விட்டு சரக்குன்னு இழுத்திங்கன்னா முடிஞ்சது. மடமடமடமடன்னு எடுத்து ஊற்றலாம். சரி 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 பரவாயில்ல. உங்களுக்கு அது ஒரு இது இருக்குது. சரி பரவாயில்ல. பழகிக்கங்கன்னு சொல்கிறேன், போக போக அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இங்கே பாருங்க, ஒரு முக்காளி மாதிரி போட்டு உட்காந்துட்டு என்னங்க அந்த மாதிரி செய்யணும். இப்போ அவங்க ஊற்றுவாங்க பாருங்கள். என்னங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 கையும் கழுவிட்டிக்கு பாருங்க. லெஃப்ட் ஹேண்டு கையே உள்ளே படாமல் எடுத்து ஊற்றிட்டு ரைட் ஹேண்டை உள்ளே விட்டு அப்படியே ஒரு வலிச்சு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கு. டக்குன்னு தாட்டி விட்டுருவாங்க. அவ்வளோ பழகிடல விடுங்க. இன்னொரு 2 வருஷம் போச்சுன்னா வேறு லெவலில் டெவலப் ஆகிடலாம். முருகன் எல்லாம் பாட்டையை கிளப்பி விட்டுருவோம். எங்கே தப்பி தவறி கூட மூடியில் உள்ளே போயிடப்போகுது. இல்லை தங்க சொல்கிறேன் நான், எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா 1 லிட்டர்னு சீக்கிரம் தீர்த்துருவாங்க. ஊற்றிட்டிங்களா? அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய 6 ஃபினிஷ். ஏனுங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டிங்களா? கன்ஃபியூஷன் இல்லைங்க. இது எக்ஸ்ட்ரா ஊற்றலான்னு நினச்சிட்டேங்க. இப்போ கொஞ்சம் நஞ்சம் கம்மியான போனால் போயிட்டு போகுதுங்க. அதுக்காக இல்லை இல்லைங்க முருகன் பிரசாதம் அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கானது என்ன பண்ணுறோம்? என்ன சாமி என்ன தங்காங்க, நான் லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அந்த கேப்பில் வந்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். ஒரே நிமிஷம் வந்தேன். ஸோ மேட்ரு ஃபினிஷா, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அனுபவம் அல்லங்க, அதில் கடைசியில் ஊற்றணும் இல்லைங்களா, அதில் பூரா வெறும் கல்கண்டு இது மட்டும்தான். 3 பிரிச்சோம்லங்க. இது 1 இருந்ததுன்னா கரெக்டாக வரும். எடுத்து ஊற்றையில் 3 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்குறேங்களா, கடைசியாக ஊற்றுனதுல பூரா கற்கண்டு அந்த பக்கம் இருக்கிறதுல. இனி கொஞ்ச நேரம் கழிச்சு போனோன்னா எனக்கு பூரா கற்கண்டாக தான் வரும். அதனால தான் முன்னாடி போய் வாங்கிட்டு வரும். எல்லாம் வெற்றி என்ன சொல்லி கொடுத்தது தான். நாங்கள் 6 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்றவங்க சரிங்களா. கற்கண்டாவே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன். தெரிஞ்சே இப்போ நம்ம தெரியாமல் வாங்குறது வேறு. லேட்டாக போனால் கல்கண்டு தான் கிடைக்குன்னு தெரியிறப்ப முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துக்க வேண்டியதானே. இல்லைங்க நான் தானே ஊற்றியில் பார்த்தேன். நான் இவங்க அந்த இதை சிறுசாக அடிச்சிடுறாங்களா, நம்ம கையில் பிச்சு போடையில் நிற்க எங்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக இருக்குது பேரிச்சம். மஞ்சளில் 3 முந்திரியில் 3. நான் கடைக்கு வேலை நேரம் ஆகும். மஞ்சளில் 3 கருப்பில் 3 வந்துட்டு கூட கூப்பிட்டு நான் ஆள் வர சொல்கிறேன். ஃபோன் பண்ணி போனது கூப்பிட்டாலும் அவர் வந்து கடையில் இருக்கிறவங்களுக்கு தான் வரணும். வரப்போறியா? சரி, இது மடத்துக்கு அங்கங்கே கொடுக்குறக்கு இல்லைங்களா? சரி அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன். வர சொல்கிறேன். அது வாங்கிக்கலாமா? அப்படி பேசிங்க தான் வந்துருக்கீங்களா? 2 வரைக்கும் தான் வந்துருக்கீங்களா? ஆமாம், வெள்ளம் வந்துருச்சா போய் எடுத்துட்டு சொல்லுங்க. சரி, மொத்தம் 6 வாரம் வந்துருக்கு, போக சொல்லுங்க. இது மறுபடியும் பஞ்சாமரம் தானே ஊற்ற போறீங்க? அதனால இல்லை கீழே போட்டோம்னா
நியூஸை ஓடிட்டு இருந்ததுன்னு தெரியாது. இப்போ மட்டும் இவ்வளோ வெயில் வருது, அதுக்கு வரல, இதுக்கு மட்டும் இவ்வளோ வெயில் வருது. அது காலு, இதுதான் இல்லை 1/2 லிட்டர் பிடிக்காது, 1/2 கிலோ பிடிக்கும். இது 1 லிட்டர் பிடிக்காது, 1 கிலோ பிடிக்கும். பிடிச்சதுங்கண்ணா. பிடிச்சது. சாமி கும்பிடுவீங்களா சார்? இல்லை ஏனுங்க இல்லை டேஸ்ட் பாருங்க, தேவஸ்தானத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியும். இல்லை மனமே இருக்குதுங்க பார்த்தேன். அப்புறம் இவங்க இதான் பண்ணுறாங்க, இந்தியா புதுசாக பண்ணுறாங்க. இல்லைண்ணா ஒரு சிலர் வந்து தேவஸ்தானத்திலே கிலோ 90 ரூபா தானே, நீங்கள் என்ன நம்ம கூட காவடிக்கு மட்டும் இந்த ரேட்டு வருதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் நெய் போடுவேன், ஆனால் பேருக்கு போடுவேன், இந்த அளவுக்கு போட மாட்டான். பொதுவாக எல்லா கடைக்காரும் சக்கரை ஜாஸ்தி போட்டுருவாங்க. நம்ம சொந்தத்துக்கு கிடைக்கிறதுக்கும் கடைக்கு விலைக்கு வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அதனால தானே ஒவ்வொரு தடவையும் 5-5 கிலோ வாங்கிட்டு போகிறோம். டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ரெகுலராக கரைக்கிறது தான் நீங்கள்.
தொளிச்சது அரை மணி நேரம் தொளிச்சிருப்பீங்களாண்ணா? ஏன்னா வரும். அரை மணி நேரம் தொளிச்சிருப்பீங்களா? ஆ. சரியாக 1 மணி நேரம். இது 500 லிட்டர் தயாரிச்சா இந்த டைம் ஆகும். பழம் உரிக்கிறதான டைம்.